ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிரத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாபாவின் வினயம், குரு பாபா கடவுள், கடவுள் அல்லர் என்ற தலைப்பில் பார்க்கலாம். 1917 ஸ்ரீ சாயி பாபாவுடன் திருமதி தார்கட்டும் அவரது மகனும் இருந்தனர். ஸ்ரீ சாயி பாபா, குழந்தாய், 8 ரூபாய் தட்சணை கொடு. சிறுவன், பாபா, என்னிடம் 8 ரூபாய் இல்லை. ஸ்ரீ சாயி பாபா, பாபு சாஹிப் ஜோகிடம் சென்று வாங்கி வா. சிறுவன் ஜோகிடம் சென்றபோது அவர் துருவ சரித்திரத்தை படித்து வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார். மகான்கள் கடவுளே இல்லை என்றாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சில சக்திகள் அவர்களிடம் உள்ளன என ஜோக் கூறினார். சிறுவன் கோபம் கொண்டு பாபாவிடம் திரும்பி வந்தார். சிறுவன், பாபா, என்னை ஏன் அங்கே அனுப்பினீர்கள்? ஸ்ரீ சாயி பாபா, என்ன நடந்தது? சிறுவன், அங்கே தாங்கள் ஒரு மனிதனே, கடவுளாக மாட்டீர்கள் என்றெல்லாம் அவர்கள் தங்களை குறைத்து பேசுகிறார்கள். ஸ்ரீ சாயி பாபா, அதில் உண்மை அல்லாதது என்ன இருக்கிறது? கேள். நான் யார்? ஒரு எளிய ஃபகீர். நான் இறைவனாக மாட்டேன். இறைவன் எவ்வளவு உயரியவர், அவருடன் யாரையும் ஒப்பிட முடியாது. சிறுவன், இவ்வாறு பேசி எங்களை ஏமாற்றுகிறீர்கள். தாங்கள் இறைவனே என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தங்களை பற்றி எவரேனும் தாழ்த்தி பேசினால் எங்களால் அதை எப்படி சகித்து கொள்ள முடியும்? மகான்களை தாழ்வாக பேசும் இடத்தில் நாம் இருக்கக்கூடாது என்பது சரியல்லவா? ஸ்ரீ சாயி பாபா, ஆம். சிறுவன், இறைவனை பற்றி தாழ்வாக பேசினால் அவர் கோபம் கொள்வதில்லை. ஆனால் தமது பக்தர்களை பற்றி தாழ்வாக பேசினால் அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அப்படித்தானே? ஸ்ரீ சாயி பாபா, ஆம். சிறுவன், அப்படியானால் ஒரு மகான் மகிமையுடையவரா இல்லையா என்ற விவாதத்தை செவியுறுவதில் என்ன பயன்? ஸ்ரீ சாயி பாபா, ஒரு மகானை பற்றி தரக்குறைவாக பேசும் இடத்தில் நீ ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. பாபா சிறுவனுடைய தலையை பரிவுடன் வருடி கொடுத்தவாறு புராணங்கள் படி நாம ஜபம் செய் என்று அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.